கந்துவட்டி கொடுமையால் கைக்குழந்தை உட்பட குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்த வடமதுரை கும்பேரிப்பட்டியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி மகன் பாலசுப்ரமணியன் வயது 26 குடும்பத்துடன் கொம்பேரிப்பட்டி பகுதியில் வசித்து வருகிறார். 10 லட்சம் ரூபாய் தொழில் செய்வதற்காக அயிலூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் ராஜா ஆகியோரிடம் கடனாக வாங்கியுள்ளதாகவும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை தற்போது வட்டியுடன் வழங்குகிறேன் என்று கூறிய நிலையில் சரவணன் மற்றும் ராஜா இருவரும் தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர். அதேபோல் கடனாக வாங்கிய 10 லட்சம் ரூபாய்க்கு கந்துவட்டி கணக்கு போட்டு 47 லட்சம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து அடியாட்களை விட்டு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். சரவணன் மற்றும் ராஜா இருவர் மீதும் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். வடமதுரை காவல்துறையினர் கந்துவட்டி நபர்களான சரவணன் மற்றும் ராஜா இருவருக்கும் ஆதரவாக பேசி 47 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விடுங்கள், இல்லையென்றால் உங்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினரும் கூறியதால் ஆகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு கைக்குழந்தை மற்றும் 3 வயது குழந்தையுடன் மொத்தம் 5 பேர் குடும்பத்துடன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சியில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையினர் பெட்ரோல் கேனை பிடுங்கி பெட்ரோல் ஊற்றியவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். திங்கட்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். நீங்க பணம் கொடுத்து கலெக்ஷன் ஏஜென்ட் தானே? 10 லட்சம் ரூபாய் யாரோட? போனோடது. சரி. ராஜாவோடது. நான் வேற மத்திய அதிகமாக சரி. நான் வேற எப்படி நிக்கிறேன்னு சொன்னேன். நிக்கிறேன்னு சொன்னா 40 லட்சம் ரூபாய் போய் எழுதி 40 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல 40 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. நீங்க கண்டிப்பா வேற எப்படி உங்களுக்கு கொண்டு கரெக்டாங்க. நான் பேசின மனமரசன் என்ன போய்ப்பா சொன்னாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் ரெஸ்பி அப்படின்னு கூப்பிட்டு போலீஸ்காரங்க சாதாரண என்ன கேட்கறாங்க? பணத்தை நீங்க கட்டுங்கன்னு கேட்கறாங்க.